வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் சாப்பிடும் பல உணவுகள்ல சில உணவுகள் மருந்தாக நம்மளுக்கு வேலை செய்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இயற்கை உணவு தான் சர்க்கரை வள்ளி கிழங்கு. இது சாதாரண கிழங்கே இல்லைங்க. இதுல விட்டமின் ஏ, விட்டமின் சி, பொட்டாசியம், நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட் என உடலுக்கு தேவையான பல சத்துக்களுடைய களஞ்சியமா இந்த சர்க்கரைவள்ளி இருக்குது. ஆனா பலருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது. சர்க்கரைவள்ளி கிழங்கு சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாமா? தினமும் சாப்பிட்டா என்ன நடக்கும்? எந்த நேரத்துல சாப்பிட வேண்டும் அப்படின்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு இந்த வீடியோல சர்க்கரைவள்ளி கிழங்கு சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய 10 அற்புதமான நன்மைகள், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, யாரெல்லாம் சாப்பிடலாம், எப்படி சாப்பிட்டால் அதிக பலன்கள் கிடைக்கும் என்பதை விரிவா இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். வீடியோவா முழுமையா பாருங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வீடியோவாக இருக்கலாம். சர்க்கரைவள்ளி கிழங்கு இது எளிதாக எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கக்கூடிய ஒரு கிழங்கு. முக்கியமாக கிராமப்புறங்களில் எளிதாக வளரக்கூடிய ஒரு கிழங்கு. இந்த கிழங்குக்கு இன்னொரு பெயர் இருக்குது, சாகா வரம் தரக்கூடிய சர்க்கரைவள்ளி கிழங்கு. அதாவது நீண்ட ஆயுளை நீடிக்கிறதுக்கு இந்த ஒரு கிழங்கு பயன்படுவதாக சொல்லப்படுது. அதனால தான் இதன் பெயர் கூட சாகா வரம் தரும் சர்க்கரைவள்ளி கிழங்கு அப்படின்னு இருக்கு. ஸோ இவ்வளவு நன்மைகளையும் ஆரோக்கியங்களையும் கொண்ட இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கா தொடர்ந்து நீங்கள் எடுக்கும்போது என்ன மாதிரியான நன்மைகள் உங்க உடலுக்கு கிடைக்கும்னா அது என்னங்கிறத பார்த்தலாம். நன்மை 1, கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்கு இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு பயன்படுது. சர்க்கரைவள்ளி கிழங்குல அதிக அளவுல பீட்டா கரோட்டின் இருக்குது. இந்த சத்து உடல்ல விட்டமின் ஏயாக மாறுது. இதனால கண் பார்வை தெளிவாகும். இரவு நேர பார்வை, அதாவது மாலைக்கண் நோய் சொல்லுவோம்ல, அதை தடுக்கிறதுக்கு பயன்படுது. கண் உலர்வை குறைக்கிறதுக்கு பயன்படுது. முக்கியமாக வயது அதிகரிக்கும் போது வரக்கூடிய கண் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு இந்த கிழங்கு பயன்படுது. முக்கியமாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டெக்னாலஜி எல்லாமே டெவலப் ஆயிருச்சு. எல்லாருமே கணினி, மொபைல் அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஸோ அப்படி பயன்படுத்துகிறவங்க வாரத்துக்கு 3 முறை இல்லைன்னா 4 முறை சர்க்கரைவள்ளி கிழங்கை சாப்பிட்றது மிகச்சிறந்தது, ஆரோக்கியமானது. உங்கள் கண்களை பாதுகாக்கணும்னா கண்டிப்பாக சர்க்கரைவள்ளி கிழங்கை எடுத்துக்கிறீங்க. அடுத்து 2வது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு பயன்படுது. இன்றைய காலகட்டத்தில் சிறிய தொற்று கூட பெரிய பிரச்சனையா மாறுது. ஆனால் சர்க்கரைவள்ளி கிழங்குல இருக்கக்கூடிய விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், கரோட்டினாய்டுகள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துறதுக்கு பயன்படுது. இதனால சளி, இருமல், வைரஸ் தொற்று, பருவநிலையில் வரக்கூடிய நோய்கள் இதில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு பயன்படுது. அதாவது வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சைகளை இது எதிர்த்து போராடும் தன்மையை சர்க்கரைவள்ளி கிழங்கு கொடுக்குது. 3வது நன்மை, குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு பயன்படுது. பலருக்கும் இன்னைக்கு மலச்சிக்கல், செரிமான கோளாறு, வயிறு உப்பசம் போன்ற பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்குது. சர்க்கரைவள்ளி கிழங்குல இருக்கக்கூடிய நார்ச்சத்து குடலுடைய இயக்கத்தை சீராக்குது. இதனால மலச்சிக்கல் குறையும், செரிமானம் சீராகும், குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் அதிகரிக்கிறதுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு பயன்படுது. இதனால வயிறு லேசாக ஃபீல் ஆகுற அந்த உணர்வு கிடைக்கும். ஸோ சர்க்கரைவள்ளி கிழங்கை எடுக்க எடுக்க உங்களுடைய செரிமான சிஸ்டமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் வேகமாகவே செரிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து 4வது நன்மை, இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு பயன்படுது. இதய நோய்கள் அதிகரித்து வரக்கூடிய இந்த நிலையில இந்த ஒரு உணவு மிகவும் அவசியமான உணவாக இருக்குது. சர்க்கரைவள்ளி கிழங்குல பொட்டாசியம் இருக்குது. இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது. இதனால உயர் ரத்த அழுத்தம் குறைய உதவும். ரத்த அழுத்தம் குறையும், ரத்த நாளங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த கிழங்கு பயன்படுது. முக்கியமாக இதய நோய் அபாயத்தை குறைக்கிறது இந்த கிழங்கு பயன்படுது. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அண்ட் வாழ்க்கை முறை காரணமாக இதயம் சார்ந்த நோய்கள் நிறையவே வருது. அது வயதானவர்களுக்கும் வருது, இளம் வயதுல இருக்கவங்களுக்கும் வருது. ஆனா இந்த ஒரு கிழங்கை எடுக்க எடுக்க நம்மளுடைய இதயம் பாதுகாக்கப்படும்.
அடுத்து 5வது நன்மை, உடல் எடையை குறைக்கிறதுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு பயன்படுது. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, டயட்ல இருப்பாங்க. சர்க்கரைவள்ளி கிழங்கு உடல் எடையை கூட்டும்னு நினைச்சிட்டு அதை தவிர்க்கிறார்கள். ஆனா உண்மை என்னன்னா, இந்த ஒரு கிழங்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கு பயன்படுது. ஏன்னா இதுல அதிக அளவுல நார்ச்சத்து இருக்குது. அதே மாதிரி இந்த கிழங்கை சாப்பிட்ட உடனே நீண்ட நேரம் பசியை எடுக்காது. அப்ப நம்ம தேவையற்ற ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடிய அந்த பழக்கம் குறைஞ்சிரும். அதே மாதிரி இந்த கிழங்கு லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்ட ஒரு கிழங்கு தான். ஸோ கலோரியும் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய ஒரு கிழங்கு தான். இதனால் இதை நீங்கள் தாராளமாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை எடுத்துக்கலாம். இதை எடுக்க எடுக்க உங்கள் உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். இது மாலை நேரத்தில் நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். அடுத்து 6வது நன்மை, சர்க்கரை நோயாளிகளுக்கு இது உதவக்கூடும். பலரும் நினைக்கிறார்கள் இது ஒரு இனிப்பு கிழங்கு, இதனால சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்டால் சுகர் லெவல் கூடிரும் நினைக்கிறாங்க. ஆனா இதை நம்ம அளவா எடுத்துக்கிட்டா நல்ல பலன்கள் கிடைக்கும். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து சர்க்கரையை திடீரெனலாம் உயர்த்த செய்யவே செய்யாது. அதை குறைக்கத்தான் செய்யும். இன்சுலினுடைய உணர்திறனை மேம்படுத்துறதுக்கு உதவும். பசியை கட்டுப்படுத்தும். ஸோ வேற ஏதாவது அன்னெசரியா சாப்பிடக்கூடிய உணவுகளை கட்டுப்படுத்தும். இதனால சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக சர்க்கரைவள்ளி கிழங்கை எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்ட ஒரு உணவு தான். நீங்க மருந்து மாத்திரை ஏதாவது எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க உங்களுடைய டாக்டர்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கணும். அடுத்து 7வது நன்மை, தோலை இளமையா வச்சுக்கிறதுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு பயன்படுது. சர்க்கரைவள்ளி கிழங்குல விட்டமின் சி இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இதனால கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த ஒரு உணவு உதவுது. இதனால தோல் பிரகாசமா இருக்கும். வயதான காலங்களில் வரக்கூடிய முகச்சுருக்கங்களை தாமதப்படுத்துறதுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு பயன்படுது. முகத்துக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கறதுக்கு பயன்படுது. வயதான தோற்றத்தை தாமதப்படுத்துறதுக்கும் பயன்படுது. ஸோ நீங்க எப்போதுமே இளமையா இருக்கணும், முதுமையை தாமதப்படுத்தணும்னா இந்த ஒரு கிழங்கை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அடுத்து 8வது நன்மை, மூளையோடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு பயன்படுது. மூளை ஆரோக்கியத்திற்கு நல்ல ஒரு இரத்த ஓட்டம் ரொம்பவே அவசியம். அந்த இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு பயன்படுது. அதே மாதிரி இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறையாவே இருக்குது. இதனால நினைவாற்றல் மேம்படும், கவன சக்தி அதிகரிக்கும், மூளை செல்கள் பாதுகாக்கப்படும். அதாவது கான்சென்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். முக்கியமாக படிக்கக்கூடிய மாணவர்கள், பள்ளி பருவம் படிக்கக்கூடிய மாணவர்கள், 10th 12th படிக்கிற மாணவர்கள்லாம் அதிகமாக எடுக்கும்போது அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் பவர் அதிகமாக இருக்கும். ஒரு டைம் படித்தாவே நல்ல ஒரு மெமரியில் இருக்கும். ஸோ அவங்க ஈஸியாக படிக்கிறதுக்கு இந்த ஒரு கிழங்கு பயன்படும். நினைவாற்றலை அதிகப்படுத்துறதுக்கு பயன்படுது. ஸோ அவங்க நல்லா படிக்கிறதுக்கு இந்த கிழங்கை நீங்கள் வாரத்துக்கு ஒரு 3 முறையாவது குழந்தைகளுக்கும் ப்ளஸ் வயதானவர்களுக்கும் கொடுக்கலாம். ஏன்னா வயதானவர்களுக்கு வயது அதிகரிக்க அதிகரிக்க நினைவாற்றல் குறைய ஆரம்பிக்கும். இதனால வச்ச பொருள் அவங்களுக்கு தெரியாம தேடிக்கிட்டு இருப்பாங்க. பேச வந்த வார்த்தைகளை கூட அவங்க மறந்துடுவாங்க. அந்த அளவுக்கு ஞாபகத்திறன் குறைஞ்சு இருக்கும். ஆனா இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு அவங்களுக்கு கொடுக்க கொடுக்க ஞாபக சக்தி கூட ஆரம்பிக்கும். அடுத்து 9வது நன்மை, உடல் சக்தியை அதிகரிக்கிறதுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு பயன்படுது. சர்க்கரைவள்ளி கிழங்கு இயற்கையான கார்போஹைட்ரேட் நிறைந்த ஒரு உணவுங்க. இதனால நீண்ட நேரம் சக்தி கிடைக்கும், உடல் சோர்வு குறையும். உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு இந்த ஒரு உணவு ஒரு சூப்பரான உணவாக இருக்கு. அதே மாதிரி கடினமாக வேலை செய்வாங்கல்ல அவங்களுக்கு தேவையான அந்த ஆற்றலை கொடுக்கறதுக்கு இந்த கிழங்கு பயன்படும். ஸோ காலை உணவாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நல்ல ஒரு ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். ஒரு நாளைக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கும். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் வேலை செய்வீங்களா, அந்த வேலை செய்யறதுக்கான திறனை இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு கொடுக்கும். அடுத்து 10வது நன்மை, புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு இது உதவலாம். சர்க்கரைவள்ளி கிழங்குல பீட்டா கரோட்டின், ஆந்தோசைனின், ஆன்டி ஆக்சிடென்ட் இது எல்லாமே இருக்குது. உடல்ல இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து இது செயல்படுது. இதனால செல்கள் சேதமடைகிறத குறைத்து சில வகையான நோய்களின் அபாயத்திலிருந்து பாதுகாக்க இது உதவலாம். சர்க்கரைவள்ளி கிழங்கு புற்றுநோய்க்கு மருந்தல்ல, ஆனா புற்றுநோயை வராம தடுக்கிறதுக்கு இது பயன்படுது.
எப்படி இதை சாப்பிட வேண்டும் அப்படின்னா இதை வேக வைத்து சாப்பிடலாம். மிகவும் ஆரோக்கியமான முறை அப்படின்னா வேக வைத்து சாப்பிட்றது தான் ஆரோக்கியமான முறை. அடுத்து ஆவியில் வேக வச்சு சாப்பிடலாம். ஸோ சத்துக்கள் அதிகமாகவே பாதுகாக்கப்படும் ஆவியில் வச்சு. நம்ம எப்படி இட்லிலாம் வச்சு அவிச்சு வேக வச்சு சாப்பிட்றோம்ல ஆவியில் வச்சு, அந்த மாதிரி நம்ம சர்க்கரைவள்ளி கிழங்க இட்லி தட்டில் வச்சு நீங்கள் அவிச்சு சாப்பிடும் பொழுது அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே பாதுகாக்கப்படும். அடுத்து சூப்பு இதில் செஞ்சு சாப்பிடலாம். இது வயதானவர்களுக்கு மிகவும் ஏற்றது. சாலட்லாம் செஞ்சு சாப்பிடலாம். சாலட் வந்து உடல் எடையை குறைப்பவருக்கு ஒரு நல்ல ஒரு உணவாக இருக்கும். ஸோ இப்படி தான் சர்க்கரைவள்ளி கிழங்க சாப்பிடணும். ஸோ வேறு எண்ணெயில் பொரிச்சு வறுத்து அந்த மாதிரிலாம் சாப்பிடவே கூடாது. ஒன்று ஆவியில் வேக வச்சு சாப்பிடுங்க, இல்லை வேக வச்சு சாப்பிடுங்க. இதுதான் சிறந்த முறை. அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக உங்கள் உடலுக்கு வந்து சேரும். அதே மாதிரி இதை எந்த டைமில் சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம்ல. காலை உணவாக இதை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். இல்லைன்னா மாலையில் நம்ம ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுவாங்கள்ல, ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, உடற்பயிற்சி செய்கிறவங்க உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது. இரவில் சாப்பிட்றத தவிருங்க. அப்படி முடியாத பட்சத்துக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவை எடுத்துக்கிறங்க, அதிகமாக சாப்பிட வேண்டாம். இப்போ இந்த சர்க்கரைவள்ளி கிழங்க யார் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சிறுநீரக நோயாளிகள் கண்டிப்பாக இந்த ஒரு கிழங்கை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இந்த கிழங்குல பொட்டாசியம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. இல்லைன்னா தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் அப்படி உங்களுக்கு சாப்பிடணும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசிச்சுட்டு உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு சாப்பிடுங்க. அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகள் நம்ம சாப்பிடலாம்னு சொன்னோம், அளவு கம்மியாக சாப்பிடுங்க, நிறைய சாப்பிட்றாதீங்க. அதே மாதிரி செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க குறைந்த அளவில் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு ஒத்துக்கிருச்சுன்னா அடுத்து அதை விட கொஞ்சம் எடுத்துக்கிறங்க. ஃபஸ்ட்டு எடுக்கும் போதே அதிகமாக எடுக்காதீர்கள். நண்பர்களே, நம்மளுடைய முன்னோர்கள் அடிக்கடி சாப்பிட்ட சர்க்கரைவள்ளி கிழங்கு ஒரு சாதாரண உணவே கிடையாது. அது ஒரு அற்புதமான உணவு. ஸோ நம்ம முன்னோர்கள் வந்து 100, 102 வயது வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்தார்கள்னா அதற்கு ஒரு காரணம் இந்த கிழங்கும் தான். ஸோ இந்த கிழங்கை இன்னுமே நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறங்க. பலவிதமான நன்மைகளும் ஆரோக்கியமும் உங்கள் உடலுக்கு வந்து சேரும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.